தீர்ப்பு நாளில் அதிபதியும் ஆகணும். இந்த டே ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அதில் படிச்சுக்கிறேன் இங்கிலீஷில். இது தமிழில், அது இங்கிலீஷில். அந்த கடைசி நாள் ஒரு நாள் வரும். அந்த நாளைக்கு யார் அதிக தப்பு பண்ணி காமிக்கிறாங்க, யார் அதிக தப்பு பண்ணி காமிக்கிறாங்க, அந்த நாளோட ஜட்ஜ் தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இஷ்டப்படித்து நீங்கள் இருங்க, நீங்கள் சௌகரியத்துக்கு இருங்க அப்படின்னு ஒரு நாள் கணக்கு பார்ப்பாங்கள. அந்த நாளோட ஜட்ஜ் தீர்ப்பு சொல்கிறது யார்? இறைவா, உன்னிடமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். அப்படின்னா என்ன? என் பெயரை நாங்கள் சொல்கிறோம், என் பெயரை நான் உதவியும் தேடுவோம். வேறு யாருமே இல்லை, உன் ஒருத்தன்ட்ட மட்டும்தான் நாங்கள் தலைகீழ வச்சு, வேறு யாரும் இல்லை, உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வளி. ஸ்ட்ரெயிட் பாத் தான் என்ன? ஸ்ட்ரெயிட் பாத், ஸ்ட்ரெயிட் வே, நேர் வழி. சொல்லு. அதில் படிச்சுல அது மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காங்க தமிழில்? நீ அந்த வழி என்ன வழின்னா, எவர்களுக்கு யாரை அருள் புரிந்தாயோ, அருள்னா என்ன? கிஃப்ட்டு. யாருக்கெல்லாம் நிறைய கிஃப்ட்டு கொடுத்தியோ அவங்களோட வழி. அது உன்னோட கோபமாக ஆக்கினவங்களோட வழி இல்லை, அது நெறி தவறியோ வழியும் இல்லை, அது தப்பாக இருந்தவங்க வழி இல்லை, நேராக வாழ்ந்து குட்பாயாக இருந்தவங்களோட வழி. அந்த வழி எனக்கு காட்டு. அப்படி டெய்லி என்ன கேட்குற சொல்லும்போது இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டிய அதோட மீனிங்.